மீன் வறுவல் செய்கிறதுக்கு வந்து தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் ஒரு 10 பல், அதுக்கப்புறம் ஒரு 2 பல் பூண்டு, கொஞ்சமாக வந்து புளி, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையுமே நல்லா பச்சையாக மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான மீனில் வந்து தடவிட்டு நல்லா ஒரு மணி நேரத்துக்கு நல்லா வந்து ஊற வச்சிடுறோம். ஊற வச்சதுக்கப்புறமா எடுத்து ஒரு தவாவில் வந்து எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து மீனை பொரிச்சு எடுத்துட்டு கடைசியாக முடிக்க போது நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை தூவி இறக்கணும்னா நம்மளுக்கு மீன் வறுவல் ரெடி ஆயிரும். திருச்சி ஸ்பெஷல் மீன் குழம்பு செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வதக்கி அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கொஞ்சமாக சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா தக்காளி, பூண்டு, ஜீரகம், வெந்தயம் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கணும். பொன்னிறமாக எடுத்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைக்க போகிறோம். அரைச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம குழம்பு வந்து தாளிக்க போகிறோம். குழம்பு தாளிக்கிறதுக்கு வந்து தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிட்டு அதில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி போட்டுட்டு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அதில் போட்டுக்கலாம். அந்த பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா புளி கரைச்சல் வந்து தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா மீன் வந்து நம்ம கழுவி வச்சுருக்க மீனை எடுத்து போட்டு நல்லா மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு மீனெல்லாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவிட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். கடல் உணவு வகைகள் ஸ்பெஷல்ல இன்னைக்கு முதல் நாள் அதுவுமாவே ஒரு டிஃப்ரெண்டான வித்தியாசமான திருச்சி ஸ்பெஷல் மீன் குழம்பு அண்ட் மீன் வறுவலை நம்மளுக்காக வந்து நம்மளுடைய ஃபர்சானா அவர்கள் செஞ்சிருக்காங்க. ஸோ சாப்பிட்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். கடல் உணவுகள் ஸ்பெஷல்ல இன்னைக்கு நம்ம கூட வந்து ஃபர்சானா இருக்காங்க. சூப்பராக சமைச்சாக பயங்கரமாக ருசிக்கிறதுக்காக தயாராக இருக்கோம். திருச்சி ஸ்பெஷல் மீன் குழம்பு அண்ட் மீன் ஃப்ரை ரெடியாக இருக்கு. சாப்பிடலாமா? சாப்பிடலாம். யா, ஓகே. ஓகே, அடுத்ததாக ஃப்ரை. மீன் ஃப்ரை பாருங்க, உங்களுக்கு ஒன்று எனக்கு ஒன்று. நல்ல கலராக இருக்கு. ஓகே, ஆரம்பிக்கலாமா? நீங்க தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும். நான் தானே சாப்பிட்டு சொல்லுங்க. ஒரு மீன் சூப்பரான, குழம்பு பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா டெஃபினட்டா. ஆக்சுவலா சென்னையில நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் நம்மளுக்கு பொதுவாகவே வந்து டவுன் சவுத்ல தமிழ்நாடுல நிறைய பேர் வந்து சீ ஃபுட்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுல மீன் குழம்புனா எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா வந்து சாப்பிடுவாங்க. அந்த வகையில இன்னைக்கு திருச்சி ஸ்பெஷல் மீன் குழம்பு அண்ட் மீன் வறுவலை ஃபர்சானா அவர்கள் சூப்பரா நமக்கு வந்து சொல்லி கொடுத்து நம்மளை செய்ய வச்சு சாப்பிட்டோம். பக்காவா அமைச்சிருக்கு.